இங்கே நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நியூட்டன்ஸோட தேர்ட் லா யாராவது இங்கே சொல்ல முடியுமா? ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை இல்லை, அது ஒன்று மிஸ் பண்ணுறீங்க அதில். ஆமாம், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு செயலுக்குமே அதுக்கு நிகரா அல்லது எதிர்வினையா ஒரு ஆக்ஷன் நடக்கப்படும்ன்றதான் இதில் வந்து நம்ம சொல்லப்படுது. ஸோ இது நம்ம அடுத்த ஸ்லைட் போகும். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன வளர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஒரு சின்ன ஆக்ஷன் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த சின்ன ஆக்ஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து சிவாஜி படம் இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் நான் வரேன். நான் இது ஒரு கிளைமேக்ஸில் வர்ற ஒரு காட்சி. அங்கே ரஜினி என்ன பண்ணுவாங்கன்னா கிளைமேக்ஸில் எல்லாரும் சேர்ந்து வந்து லாடம் கட்டுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ வந்து கேட்பாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் அவரை அடிங்க அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை சார் என்னால் முடியாது, ஏன்னா இவர் பையன்தான் இவரோட காலேஜில் தான் என் பையன் படிக்கிறான். சரிப்பா, அடுத்தது நீங்கள் வாப்பா, நீ அடி முதல்ல அப்படின்வாங்க. அவரு என்ன சொல்ல, இல்லை சார் இவரோட ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது, என்னால் முடியாது. அடுத்தது உடனே ஒரு ஃபோன் வரும். சார் என்ன சார் நீங்கள் ரஜினியை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே, அவரை நீங்கள் ஏதோ கொடுமைப்படுத்துறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் வரும். இது கேட்ட உடனே அங்கே வில்லன் வந்து பதறுவார். என்ன அது அதுக்குள்ளே எப்படி அது தெரிஞ்சது? இல்லை சார் அவன் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருக்காங்க சார். அப்போ ரஜினி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார் பாருங்க, அது வந்து ஒரு கோடி அர்த்தம் கொடுக்கும். அதாவது அவருக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நல்லத்துக்கும் அப்போ அவருக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணார், அவ்வளோ நல்லதை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த படத்துக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே இருந்தார். எவ்வளவோ எதிர்ப்பு வரும், எவ்வளவோ கிண்டல்கள், கேலிகள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் அவரை வந்து முடக்கிற மாதிரி, அவர் வாழ்க்கையை இது பண்ணுற மாதிரி எவ்வளோ வரும். எதையுமே பொருட்படுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த கொடுத்ததோட விளைவுகள் அவருக்கு எங்கே தெரிஞ்சதுன்னா இந்த ஒரு சீனில் வந்து தெரிஞ்சது. ரைட், அடியா அடியா இல்ல சார், ஏன் என் பொண்ணு இவ காலேஜ்ல தான் ஃப்ரீயா மெடிக்கல் படிக்கிறா, என்னால இவரை அடிக்க முடியாது சார். மன்னிச்சுங்க சார், என் தம்பி இவரோட மில்லில தான் வேலை செய்யலாம். இதேதான், இதுக்கு வந்து கோடி அர்த்தம் இருக்குங்க. எப்போ நம்ம இதை நம்ம எப்போ நம்ம வந்து அனுபவிப்போம் அந்த சிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொடுக்கும்போது தான் அனுபவிப்போம். இங்கே பீனில் கொடுக்கும்போது என்னென்னா எல்லோருமே பலனடைகிறாங்க. அந்த பலனடைஞ்சவங்க சும்மாவே இல்லை, என்னத்திலும் பண்ணுறாங்க, நம்ம ஏதோ இவர்கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிட்டோம், அந்த வாங்கினதை நம்மளை ஏதாவது விதத்தில் நம்ம திருப்பி கொடுக்கணும். இங்கே எல்லாமே பிஸ்னஸ் தான். ஸோ பிஸ்னஸ் இவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோம், அதை நம்ம எப்படியாவது அவங்ககிட்ட நம்ம திருப்பி கொடுப்போன்ற எண்ணம் எல்லாருக்குமே மேலோங்கி வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட். திருவள்ளுவர் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காருங்க. அதாவது முக்கியமான இடத்துல ஒரு சொன்ன ஒரு குரல் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் இல்லை நெக்ஸ்ட் ஸ்லைட். ஈதல் சிலை வாழ்ந்த அதுவல்ல தூதிய மில்லை உயிருக்கு. இங்கே பாருங்க, கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் புகழ் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுக்குறதான் வாழ்க்கை. கொடுத்தீங்கன்னா உங்கள் புகழ் வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லைட். இங்கே பார்க்குற இந்த 4 பேருமே ஏதோ பெருசாக கொடுத்தவங்க. அவங்க கொடுத்தவங்களோட பேர் இன்றைக்கும் நிலச்சி நிற்கிறது. இவங்க இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் என்ன கொடுத்துருக்காருன்னு தெரியும். கர்ம வீரர் காமராஜர் எல்லாருக்கும் படிப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி வரையும் அவர் பேர் நிற்குதா? படிப்புனாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? காமராஜர் ஞாபகம் வருது. அன்னை தெரசா என்ன கொடுத்துருக்காங்க? அன்பை கொடுத்தாங்க. அன்பை அப்படி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரையும் அவங்க பேர் இருக்கா? இருக்குது, நினச்சி பார்க்குறோம். அடுத்தது மகாத்மா காந்தி என்ன பண்ணார்? தன்னோட உடலை அப்படி வருத்திக்கிட்டு இந்த நாட்டுக்காக உழைச்சாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு அவரோட பேர் இன்றைக்கும் ரூபா நோட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ உலகத்திலே நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறோமோ நம்மளோட பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்குதா?
இப்போ நம்ம பீனியில் இருக்கா, நம்ம சாப்டர்ல இருக்கா, 2 crorepati, ஒருத்தர் மிஸ்டர் சக்திவேல் இருக்கா. இவர பேர் சொல்லிட்டே இருக்குமா? ஏன் சொல்றோம்? he is a crorepati. அடுத்தது விஜயகாந்த். ஸோ we have a wonderful actually team இங்க. இந்த டீமை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஒருத்தர்கிட்டயும் ஒரு நல்லது இருக்கு, ஒருத்தர்கிட்டயும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? எல்லாருமே இங்க தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரசேகர் அவ்வளோ சூப்பராக செய்கிறாரு. ஸோ மகேந்திரன், மணிவேல், சித்தானந்த சார், எல்லாருக்கிட்டையும் நன்மை இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துப்போம். ஸ்ருதி மேம், ஸோ விஜயகாந்த் நம்ம ஸ்போர்ட்ஸ் கிடைக்குது, நம்ம பேர் அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. எல்லாருமே இங்கே நமக்கு தேவை. பட் இதை வந்து ஒரு கம்பைண்டாக ஒரு 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 கூட்டு முயற்சியாக நம்ம டீம் ஒர்க்காக நம்ம பண்ணனா நம்ம வேற லெவல் போகும். யூ வில் பி த பெஸ்ட் இன் இண்டிகோ. ஸோ 10 டீமில் இண்டிகோ வில் பி த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.